Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. பொறுப்பு வைக்கின்ற அனைத்து மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். குற்றாலத்தில் பஸ் ஆடுது, நின்றுக்கிட்டு பேசுறதே ஒரு சிரமமான காரியம். ஒரு அற்புதமான இடம் குற்றாலம். அந்த எழுச்சிமிகு இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நான் வரும்போது சாரல் மலை பொழியும் என்று சொன்னாங்க. வர்ண பகவானுடைய அருளால் அது கூட பொழியில. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்குது. இன்றைக்கு தென்காசி நகரமே குலுங்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் மக்களோட காட்சி அளிக்கின்றது. இதுவே தென்காசி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. விளையும் பெயரும் முளையிலே தெரியும் என்று கிராமப்புற மக்கள் சொல்வார்கள். அதுபோல அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தென்காசி சட்டமன்ற தொகுதி உங்களுடைய ஆரவாரம், மகிழ்ச்சி, வெற்றிக்கு அறிகுறி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை தொழில்தான் நிறைந்த பகுதி. அதை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வேளாண் தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிட்டோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2016 2021 வரை 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம். விவசாயிகள் 24 மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் இயக்குவதற்கு அதிமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரத்தை வழங்கினோம். எந்த நேரத்தில் போனாலும் விவசாயிகள் தங்களுடைய மின் மோட்டாரை இயக்கலாம். அதே போல குடிமராமத்து திட்டத்தில் இந்த பகுதிக்கின்ற குளங்கள் அனைத்தும் தூர்வாருகின்ற சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். இதனால அந்த குளங்கள், கண்மாய்கள் எல்லாம் இன்றைக்கு மழை காலத்தில் நீர் நிரம்பி கோடை காலத்தில் நமக்கு தேவையான நீர் கிடைக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இயற்கை சீற்றங்கள், பேரிடர் காலங்கள், கனமழை, விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் சேதமடைகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் எல்லாம் கணக்கிட்டு அந்த சேதத்துக்கு உண்டான பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, வறட்சியான காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்ததும் அதிமுக ஆட்சியிலே. இன்றைக்கு கால்வாய்கள் அனைத்தும் தூர்வாருவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்ததும் அதிமுக ஆட்சியிலே. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை உடனுக்குடன் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை கொண்டு போய் சேர்த்தவுடன் அந்த நெல்லை கொள்முதல் செய்து அவர்களுக்கு உண்டான தொகையை உடனுக்குடன் வங்கியிலே செலுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாய தொழிலாளிகள் இரவு பகல் வராமல் ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாய தொழிலாளிகள் நலம் பெற, வாழ்வு மலர பசுமை வீடுகளை கொடுத்தோம். கறவை மாடுகள் வழங்கினோம். விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழிகள் அந்த ஏழை தொழிலாளி கொடுத்து அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது விவசாயிகள், விவசாய தொழிலாளிக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே கொண்டு வந்த பல திட்டத்தை நிறுத்தியதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. எவ்வள சட்டமன்ற உறுப்பினர் என்னிடத்தில் தெரிவித்தார். அதையெல்லாம் நான் பின்பு தெளிவாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது
நாட்டு மக்கள் நிம்மதியா வாழ முடியுதா? சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. உண்மைதானே? தினம் தினம் பத்திரிகையில் வர செய்தி. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பலமுறை குரல் கொடுத்தேன். தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம். அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம். ஆனால் இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அறிக்கையின் வாயிலாக கொடுப்பதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறாங்க. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.